Epic quote of the week. You can do it if you believe you can. ஸோ உங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்பினா. ஸோ இந்த கோட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கோட். நெப்போலியன் ஹில் அவருடைய லா ஆஃப் சக்சஸ் இன் 16 லெசன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கோட். ஸோ வெற்றியாளர்களையும் வெற்றி அடைய முடியாம நிக்கிறவங்களையும் வந்து பிரிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை என்னால அடைய முடியும், இதை என்னால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் வந்து வெற்றியாளர்களையும் மற்றவங்களையுமே வந்து பிரிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு, நீங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இட்ஸ் அ ஃபேமஸ் மூவி. ஸோ அதில் வந்து ஒரு சீன் வரும். அந்த ஸ்டார் வார்ஸ் படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த ஸ்பேஸ் ஷிப்பு, ஏலியன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த படத்தில் வந்து இருக்கும். அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து ஹீரோ, அதுக்கப்புறம் இந்த ஹீரோவுடைய மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க. அது வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துரும். ஒரு பெரிய ஆறு இருக்கும், அதுக்குள்ளே வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து கீழே உள்ள விழுந்து உள்ள மூழ்கிடும். அந்த ஹீரோவோட பேர் வந்து லூக் ஸ்கைவாக்கர். ஸோ அந்த படத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் கண்ட்ரோல், மைண்டை பயன்படுத்தி பொருட்களை நகர்த்துறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த படத்துல இருக்கும். அது வந்து ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அந்த மாஸ்டர் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உன்னுடைய மனதனுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து மேலே தூக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ லூக் ஸ்கைவாக்கர் நம்ம ஹீரோவும் வந்து ட்ரை பண்ணுவோம், லைட்டா மேலே வர்ற மாதிரி இருக்கும், மறுபடியும் கீழே போயிடும். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒதுங்கிடுவாரு. திடீர்னு என்னமோ சவுண்டு கேட்கும். என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து அப்படியே மேலே வரும். அந்த மாஸ்டர் யோதா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை அப்படியே மேலே தூக்குவார். மேலே தூக்கி கொண்டு வந்து தரையில வந்து அதை நிறுத்துவார். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் ஷிப். ஸோ இது வந்து அதை வந்து தரையில வந்து இறக்குனதையும் ஹீரோ வந்து வாயை பொழந்துட்டு வந்து லூக் ஸ்கைவாக்கர் சொல்லுவாரு, வாவ், ஐ கான்ட் பிலீவ் திஸ், என்னால் அது நம்பவே முடியல அப்படின்னு வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். அதுக்கு வந்து யோதா அந்த மாஸ்டர் வந்து சொல்லுவார், அதனால தான் உன்னால முடியல அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒரு விஷயத்த என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொன்னதுனால தான் லூக் ஸ்கைவாக்கர்னால அதாவது அந்த விஷயத்த அந்த செயலை செய்ய முடியல அப்படின்னு அந்த டயலாக் வந்து முடியும். ஸோ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் கூட இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, எவ்வளோ பிஸ்னஸ் ஆகட்டும், எஜுகேஷன், எத்தனையோ ஃபீல்ட்ஸ் இருக்கு, என்னென்னமோ வகையான விஷயங்கள் இருக்கு. சில பேரால அந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள இறங்கி அவங்கனால வந்து சாதிக்க முடியுது. யாருமே எட்ட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய உயரங்களை வந்து அடைய முடியுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி சிலரால முடியுது அப்படின்னா, இந்த விஷயம் என்னால முடியும் அப்படிங்கறத அவங்க நம்புறதுனால தான் அந்த விஷயம் வந்து அவங்களால செய்ய முடியுது. ஸோ இந்த நம்பிக்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரியான ஒரு நம்பிக்கையா இருக்கணும். ஹென்ரி ஃபோர்டோட ஒரு கோட் வந்து இந்த கோட்டுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமா தொடர்புடைய ஒரு கோட். உங்களால முடியும் அப்படின்னு நம்பினாலும் சரி, இல்ல முடியாது அப்படின்னு நம்பினாலும் சரி, ரெண்டுமே வந்து சரிதான், ரெண்டுமே வந்து வேலை செய்யும் அப்படின்னு ஹென்ரி ஃபோர்டு வந்து சொல்லுவார். சரியான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சரியான நம்பிக்கைனா என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு இப்ப எனக்கு வந்து ஹெலிகாப்டர் ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து என்ன மாதிரியான நம்பிக்கையை வச்சிருக்கணும் அப்படின்னா, நான் வந்து ஹெலிகாப்டர் வந்து பக்கத்துல வந்து பார்த்ததே கிடையாது. முதல் முறையா நான் போறேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்க வேண்டிய நம்பிக்கை நான் இதை ஓட்டிடுவேன் அப்படின்னு இருக்க வேண்டிய நம்பிக்கை அப்படி இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும்னா, இது என்னால பழகிட முடியும், இது வந்து என்னால லேர்ன் பண்ண முடியும், கத்துக்க முடியும் அப்படிங்கறதான் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து கரெக்டான ஒரு நம்பிக்கையா இருக்கும். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தப்போ ஒரு நபரை வந்து மீட் பண்ண போயிருந்தேன். அவர் வந்து ஒரு மியூசிஷியன். ஸோ அவர் வந்து ஒரு வயலின் வந்து வச்சிருந்தாரு. அவர் நல்லா வயலின் வாசிப்பாரு. எனக்கு வந்து சரி இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பொறுமையா அவர் வாசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை வந்து கையில வாங்கி நம்மளும் வாசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆசை. ஸோ அவர் வந்து நல்லா வாசிச்சாரு, அழகா வாசிச்சு முடிச்சிட்டாரு. அவர் அந்த வாசிச்சு முடிக்கும் போது அவர் எப்படி எல்லாம் கையை அசைக்கிறாரு, இவரு அதை வந்து எப்படி கையில புடிச்சிருக்கிறாரு, விரல் வந்து எங்கெங்க வச்சு என்ன மாதிரி பண்றாரு,
அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து எனக்குள்ளேயே வந்து ஒரு நம்பிக்கையை வளர்த்துட்டேன். இப்போ நாமளும் பெர்ஃபெக்ட்டா அந்த மியூசிக் கொண்டு வர முடியலனாலும் நாமளும் வந்து ஒரு மாதிரி மியூசிக் வந்து கொண்டுட்டு வந்துட முடியும். நார்மலா ஏதோ ஒன்று பண்ணிட முடியும். அந்த சின்ன வயசுல வந்து விசில் இருக்கும். விசில் எடுத்து நம்ம வாயில வச்சுட்டு ஏதோ ஒரு பாட்டை வந்து நம்ம வாசிக்கிற மாதிரி ஊதுவோம். அது கிட்டத்தட்ட அந்த மியூசிக் மாதிரியே வரும். ஆனா இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா இருக்காது. பட் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து வயலின்ல வந்து கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கையில வாங்குற வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை அப்படிப்பட்டதா இருந்துச்சு. கையில வாங்கியாச்சு. கையில வாங்கி இதை இப்படி பிடிக்கணும், இந்த மாதிரி தான் இது பண்ணணும், இந்த கையில வந்து இது பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஓகே, நானும் பண்ணிட்டேன். முதல் முறையா நான் அதை வந்து வாசிக்கிறேன். அந்த ஸ்ட்ரிங்ல வந்து அந்த கம்பியில வந்து வச்சு இழுக்கும்போது டெரிபிளான ஒரு சவுண்ட் வந்துச்சு. ரொம்ப மோசமான ஒரு கேவலமான ஒரு சவுண்ட். ஸோ அப்பதான் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இதை என்னால வாசிக்க முடியும் அப்படின்னு வந்து நம்பினாலும் என்கிட்ட அந்த டேலண்ட் இல்லை, என்கிட்ட அந்த ஸ்கில் இல்லை, எனக்கு அந்த அனுபவம் இல்லை. நான் அதை வந்து முன்ன பின்ன அதை வந்து பார்த்ததும் இல்லை, தொட்டதும் கிடையாது. எப்படி அதை பண்ண முடியும்? ஸோ இந்த இடத்துல நமக்கு இருக்க வேண்டிய சரியான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, என்னால இதை கத்துக்க முடியும் அப்படிங்கறதா வந்து சரியான ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. எப்படி வந்து 7 ஸ்வரங்களை வந்து இதுல எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு, எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த முதல் ஸ்வரத்தை வந்து ஒரு அளவுக்கு என்னால வந்து வாசிக்க முடிஞ்சது. அப்பதான் வந்து இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கா அப்படிங்கறது வந்து எனக்கு அப்பதான் வந்து புரிய வந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து சரியான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து பிசினஸ் பண்ணலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம். உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு சரியான நம்பிக்கை என்ன அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு விஷயம், அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிற விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். உங்களுடைய எண்ட் ரிசல்ட், உங்களுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட், உங்களுடைய எய்ம், இதை வந்து என்னால அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அடுத்த ஸ்டேஜ், நீங்க கத்துக்க வேண்டிய அடுத்த படியை உங்களால கத்துக்க முடியும். ஸோ அது மேல உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஆனா உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய எய்ம் மேல, அந்த கடைசி எண்ட் ரிசல்ட்ல இதை என்னால செஞ்சிட முடியும், இதை என்னால உருவாக்கிட முடியும், இந்த ஒரு பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா என்னால ரன் பண்ண முடியும், ஸோ இந்த கோர்ஸ் வந்து என்னால சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும், இந்த எக்ஸாம் என்னால சக்சஸ்ஃபுல்லா எழுதி பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைய நமக்குள்ள வளர்த்துக்கணும். ஸோ இந்த ஒரு நம்பிக்கை வெறும் நம்பிக்கை அளவுல மட்டும் இல்லாம அதுக்கான செயல்லையும் அதே நம்பிக்கையை காட்டணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா சமையல் குறிப்பு மாதிரி. இப்ப வந்து நான் ஒரு பிரியாணி செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, அந்த பிரியாணி நான் செய்யறத நான் பாக்குறேன், டிவில பாக்குறேன். அதுல வந்து 2 விஷயங்கள் முக்கியமான ஒரு விஷயம். ஒன்னு வந்து தேவையான பொருட்கள், இன்னொன்னு வந்து செய்முறை. இப்போ நான் இத 2லயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இலக்குகள் அப்படின்னு வரும்போது 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து தேவையான பொருட்கள், 2வது செய்முறை. சேம் பிரியாணி எப்படி செய்யறோமோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு இலக்கையும் அடைய முடியும். இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவையான அந்த ஸ்கில், எனக்கு தேவையான அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், எனக்கு தேவையான டேலண்ட், எனக்கு தேவையான நாலேஜ், எனக்கு தேவையான நெட்வொர்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அந்த விஷயங்கள்ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். 2வது என்னன்னா, செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கணும். இதை பண்ணணும், நெக்ஸ்ட் இதை பண்ணணும், நெக்ஸ்ட் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த 2 விஷயத்தையும் நான் வந்து சரியா செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் வந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களை சரியா கத்துக்கணும், நான் வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்வேன் அப்படிங்கிற விஷயம். இந்த 2மே வந்து 2 ஒரு காயினுடைய 2 பக்கங்கள் மாதிரியான விஷயம். இந்த 2யுமே வந்து கரெக்டா பேலன்ஸ்டா வச்சுக்கணும். எண்ட் ரிசல்ட்டையும் நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கணும், நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஸ்டெப்பையும் நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கணும். இதை வந்து நான் கத்துக்குவேன், நான் இதை வந்து பழகிடுவேன், நான் இதை வந்து செஞ்சிடுவேன், நான் அந்த ஒரு பொசிஷனை, நான் நினைச்ச விஷயத்த அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி தான் வந்து உங்களால முடியும் அப்படின்னு நீங்க எதை நம்புறீங்களோ கண்டிப்பா அதை உங்களால செய்ய முடியும்.